ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போவுமே மார்னிங் ரொட்டீன் அப்படி தான் சொல்லிட்டு நான் போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீனாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 6:15 ஆயிடுச்சு. நாளைக்கு 10ஆம் தேதி, இன்னைக்கு மே 9. 10ஆம் தேதி திருவிழா. மந்த கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா. அம்மா எப்போவுமே அம்மாவும் ரஞ்சிதம்மாவும் அக்னி சட்டி எடுப்பாங்க இல்லையா, அந்த கோயில். அங்கே அக்னி சட்டி எடுப்பாங்க இல்லையா. எப்போவுமே அம்மாவும் ரஞ்சிதம்மா அப்புறம் கூட அக்னி சட்டி எடுக்கிறவங்க எல்லாரும் தான் சமயபுரம் போவாங்க. இன்னைக்கு அம்மா வரக்கூடாது இல்லையா, அப்பாயி இல்லாதனால. அதனால நான் இன்னைக்கு அம்மா ரஞ்சிதம்மா கூட போகிறேன். நம்ம ஊர்லேருந்து ஒரு 2-3 பேர் தான் வராங்க. ஏன்னா இந்த வருஷம் நிறைய பேர் கூட சமயபுரம் கூட வரல. பார்ப்போம் யார் யார் போகிறான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலைல தண்ணி வரப்பே கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுச்சு. மழை செம்ம மழை ஊத்துச்சா, அதனாலே மழையை போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டே விட்டுட்டேன். அதனால சரி மணி ஆயிடுச்சு, ரொம்ப சாயங்காலமா குளிச்சோம்னா ரொம்ப தலை வலிக்குமேன்ற ஒரு பயத்திலே தூங்கிட்டு எந்திரிச்சு அவசர அவசரமா நான் கிளம்புறேன். நான் இப்பயே கிளம்ப போல. எப்படியும் நம்ம ஊருக்கு கடைசி பஸ் 9 மணி 9 வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா வேற வரல. அம்மா ஆனா சொல்லிட்டே இருந்தாங்க, அங்க நீ மட்டும் போய் என்ன பண்ணுவேன்னு. சரி இருந்தாலும் பார்ப்போம். இந்த வருஷம் போலாம். விசாகன் தூங்கி ஏஞ்சிட்டான். அவன் அழுகுறான். அதனால அவனவே பார்த்துட்டு வரேன். எங்க பெரியப்பாக்கு என்ன வேலைன்னா, அவனை அம்புழுக்கிறதே தான் வேலை. அவன் என்ன பண்றான் ஏது பண்றான், அவன் சாப்பிட்றதே தான் பாக்குறது வேலை. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். இதுக்கப்புறம் என்ன, கொஞ்சோண்டு ஒரு பொட்டு ஒரு குங்குமம், அவ்வளோதான். எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஒளிவட்டமாக தெரியுது. இதில் தெரியுதான்னு பார்ப்போம். அப்படியே மாலையெல்லாம் போட்டு தலையெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் அப்படியே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சாச்சு. கீழே அம்மாச்சி தாத்தா அப்பா எல்லாத்துக்கும் விளக்கேற்றி வச்சாச்சு. இந்த விசாகன் என்ன பண்ணுறான், அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தின்னூர் குங்குமத்தை பார்த்துட்டான் அப்படின்னா எல்லாத்துக்கும் பட்டையை அடிச்சு விட்டே ஆகணும், அவன் எல்லாத்துக்கும் வச்சு விட்டே ஆகணும், அவனும் வச்சுக்கணும். அதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா கொலாப்ஸ் பண்ணி எங்களுக்கு டெய்லி பூசி விடுறது. அவன் தான் பூசி விட்றான். அதனால் இது அவனுக்காக இந்த தட்டை நாங்கள் வச்சுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் ஒரு மெயினான விஷயமே என்னன்னா, நல்லா இஞ்சி தட்டி போட்டு டீ தூளும் சர்க்கரையும் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னா இஞ்சி போட்டு டீ குடிக்கணும்னு. மத்தியானம் குழம்புலாம் சிந்தி போச்சு, இன்னும் அடுப்பு துடைக்கிற வேலை இருக்குது. இது பசும்பால், காலையில் வாங்கின பால் அப்படியே இருந்துச்சு. நான் நேற்று வாங்கின பாலை தான் வச்சு இன்றைக்கி காலையில் டீ போட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி 1/2 லிட்டர் பால். இப்போ தான் நான் பாலே ஊற்றுறேன். 1/2 லிட்டர் பால். பால் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த பச்சை மிளகா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மிளகா வாங்கினதுக்கப்புறம் என்னென்னா, இடையில பஜார் போயிட்டு வரும்போது மார்க்கெட்டில் குட்டி குட்டியாக மிளகா வாங்கினோமா, கடைசியில் அதை மட்டும் பயன்படுத்திட்டு விட்டுருந்தேன். இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்ததை நான் கவனிக்கவே இல்லை. அந்த மிளகா மட்டும் வச்சதுனால இது அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே கலர் மாறிடுச்சு இந்த மாதிரி. சரி ஓகே, நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலான் இருக்கேன். இருக்கிறது அப்படியே காஞ்சி வச்சுக்கிட்டா வரமிளகாவாக பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சுருக்கேன். இது கஞ்சி தண்ணி மாட்டுக்காக சேமித்து வச்சுருக்கேன். மத்தியானம் செஞ்ச சாம்பார், முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார், பீன்ஸ் கேரட் பொரியல். இது சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ ரஞ்சிதம் அப்படி வச்சுருக்காரு. இப்போ இது ஏமே டீ கொதிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். விசாகன் தாத்தா தொட்டாரா உன்ன? ஏன் தாத்தா தொட்டிங்கன்னு கேளு.
மாலை போட்டிருக்கியா? சூப்பர். தாத்தா மாலையை தொட்டாரா? ஏன் பெரியப்பா தொட்ட மாலைய? அப்படி கேட்டாதான் விசாகனுக்கு வந்து மனசு வந்து ஆறுதல் ஆகும். நம்மள பரவாயில்ல, நம்மளை தொட்டதுக்காக திட்டாங்களேன்னு. பெரியப்பா சும்மா இரு பெரியப்பா நீ. அதுக்கப்புறம் பாருங்க, நான் ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த டீயை இப்போ நீ போகலையாங்க கடலை மாச்சி வீட்டுக்கு போகலையா? டீ வேணாண்ணா. இப்போ பாருங்க கேட்கவே மாட்டான். டீயை வந்து நிறுத்து வச்சுட்டு இந்த டம்ளரை வைத்துட்டு எவ்வளோ லாடையாச்சு. என்னம்மா? கொசா? கொசு பறக்குதாடி? டீயில் வருதா கொசு? விரட்டுறீங்களா? ஹே, கதிர் மாமான்னு சொன்னானே. எங்கே இருக்கா மாமா? எங்க மாமா? எங்க எங்க? இல்லையா? இல்லையா? வரலையா மாமா? கதிர் மாமா தானே? ஜெய்மா விசா கதிர் வந்து எப்போவுமே வந்து வந்துடுவார் விசாகனை பார்க்க. என்ன அதுப்பா மாமாவா? என்ன பண்ண மாமா? இதுக்கப்புறம் வந்து நாங்கள் டீ குடிக்க போகிறோம். விசாகன் வந்து பொறுக்க மாட்டார். நாங்கள் டீ குடிச்சிட்டு அடுத்த வேலை என்னன்னு பார்க்கலாம். இல்லை, வீடியோ எடுக்கவே பேசி முடிச்சுட்டு எங்கள் அண்ணி ஒருத்தவங்க பத்திரிக்கை வைக்க வந்தாங்களா, அதனால் அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் பேசிவிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்கவே மறந்து அவசர அவசரமாக வேலை செஞ்சுட்டேன். 9 மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 8:15 ஆகிடுச்சு. 8:30 மணிக்கு வந்து கிளம்புனா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வந்து பஸ் ஏறுறதுக்கு வந்துடலான்னு சொல்லி சொன்னாங்க. பெரியப்பாவுக்கு வந்து சட்டி வதக்கிட்டேன், இட்லி சுட்டாச்சு. ரஞ்சிதம்மா வந்து பாத்திரம் எனக்காக வந்து விளக்கிட்டாங்க. இப்போ அப்படியே நாங்கள் வந்து கிளம்ப வேண்டியதான், மணி ஆயிடுச்சு. அப்படியே வந்து போகும்போது வீடியோ எடுத்துக்கலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து கல்லணைக்கு போகிற கரை சைடு போகிறதுக்கு அங்கிட்ட ஒரு பஸ் இருக்குது, நம்ம வீட்டு சைடு போகிறதுக்கு ஒரு பஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து அந்த பஸ்ஸை வந்து விட்டுட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே பஸ்ஸு வந்து போயிடுச்சு. அதனால் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் கரையில் பஸ்ஸு ஏறிட்டோம். அந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா எங்களுக்காகவே விட்ட மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் ஸ்டாப்பில் போய் நின்னோம், பஸ்ஸு வந்து வந்துருச்சு. அப்புறம் எல்லாம் ஏறிட்டோம். யாருன்னா நான், விசாகனு, அப்புறம் அக்னி சட்டி எடுக்கிறவங்க எல்லாருமே வந்திருந்தோம். எல்லாத்து பேரையும் சொல்கிறேன். சுமன் தம்பி, கவின் தம்பி, அப்புறம் அமிர்தக்கா, பழனிமாஸ்தி, ராஜேஸ்வரி அப்படின்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே பஸ்ஸில் போயிட்டோம். ஒரே பஸ்ஸு கண்டக்டரும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்காக வந்து நைட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு பேசிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் விசாகன் வந்து ஜன்னலில் வந்து தூங்குவான்னு பார்த்தா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தான். சரி எப்படியோ நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியாக வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தானா. ஃபுல்லாக நைட் செட்டிங் பார்த்திங்கன்னா நைட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த மலைக்கோட்டையிலலாம் பாருங்களேன், ஃபுல்லாக லைட் எரியுது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு நைட் வந்து பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம பாலத்து மேலே போகிறோமா, அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே போய்ட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் விசாகனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னே தெரில, அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரான். ஏன்னா நைட்டில் ரொம்ப இப்படி முழிச்சிருந்து அவன் ட்ராவல் பண்ணவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவன் இந்த மாதிரி வந்து நைட்டில் போகிறது. ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு பாருங்கள் அவன் எப்படி பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தான். அதுக்கப்புறமா தான் சரி பஸ்ஸு இறங்கணுன்னா பஸ்ஸை விட்டு இறங்கவே மாட்டேன்ட்டான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரான் விசாகன். விசாகன் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு விசாகன். ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாய் சொல்லு. கிட்டத்தட்ட மணி ஒரு 5:15 ஆயிடுச்சாமாம்மா. 5:15 ஆயிடுச்சு. நாங்கள் 4:15 வந்து நின்னோம் கியூவில். இன்னும் சாமி பார்க்க போகல. சாமி கும்பிட்டாச்சு. வெளியே வந்தோடனே இதான் ராஜகோபுரம், இதான் வந்து ராஜகோபுரம். ஆனால் நாங்கள் காலைல 4:30 வந்து க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். ஆனால் போய் எங்கேருந்தா வந்தாங்கன்னே தெரில, அவ்வளோ கும்பல். இன்னமும் பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. மணி வந்து 6 மணிக்கெலாம் நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அத்தை வந்து எல்லாத்துக்கும் எப்போவுமே தெரியும், அதனால் அத்தை புதுசு இல்லை. சித்தி அண்ணி அக்கா ஹாய் சொல்லுக்கா.
என் தம்பி, இவர் ஒரு தம்பி. ஹாய் சொல்லு நீயா. ராஜி பழனிமா அவன் அதுக்கு வரக்கூடாதுன்னா போய் பின்னாடி நின்றுப்பான் போல. அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் வந்து ராஜகோபுரத்தை பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இப்போ அக்னி சட்டி வாங்குறதுக்கு. இதில் வந்து எங்கள் அண்ணி அப்புறம் அத்தை சித்தி எல்லாருமே வந்து போயிட்டாங்க. மீதி இருக்கவங்க நாங்கள் 6 பேர் தான் வந்து போகிறோம் அக்னி சட்டி வாங்குறது. எல்லாம் நிற்கிறாங்க. காலையில் எல்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக பார்த்தோம் சாமியை. நிறையா பேர் வேறு நான் லூசு மாதிரி பேசிட்டு போகிறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுங்க காட்டுறேன் எங்கிட்ட கோபுரத்தை, நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. செகண்ட் ஹாய் சொல்லுங்கள். குட் மார்னிங். அந்த கையில் சொல்லணும், அந்த கையில் சொல்லுங்கள் குட் மார்னிங். லவ் யூ. சத்தமாக சொல்லு. வாங்க, வாயை திறந்து பேசு சாமி. வாங்க. நாய் சொல்லு சொல்லு. விசாகனும் வந்து காலையிலே ஏஞ்சிட்டார். அங்கே கோபுரத்தை பார்க்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவனைக்காவல் தான் வந்திருக்கோம். இது எதுக்காகனா மாமா எல்லாம் அக்னி சட்டி எடுக்கிறாங்க இல்லையா, அக்கா எல்லாம், அவங்க வந்து மாமா என் தங்கச்சி என் புருஷன் எல்லாரும் எடுக்கிறோன்னு சொல்லி எல்லோரும் வந்து அக்னி சட்டி எடுக்கிறனால இங்கே தான் வந்து திருவனைக்காவலில் எப்போவுமே இங்கே ஒரு கடையில் தான் எப்போவுமே எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் வந்து இங்கே தான் வந்து வாங்குவோமா, அதனால் வந்திருக்கோம். இதில் வந்து எங்கள் அண்ணி சட்டி வாங்க வந்திருக்கோம். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 10 மணிக்கு தான் போவோமா. அம்மா வீட்டில் காலை சாப்பாடு செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10-10:30க்கு எந்திரிச்சோம்னா கிளம்பி போக சௌகரியமாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.